பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காடை பிரியாணி செய்ய போகிறேன். நான் காடை பிரியாணி இது வரைக்கும் செய்ததில்லை. இன்றைக்கி தான் முதலாக செய்ய போகிறேன். காடையில் வேறு அந்த கிரேவி இந்த குழம்பு மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கோம். பிரியாணி செஞ்சதில்லை. இன்றைக்கி அதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போமா. காடை 3 காடை வாங்கிட்டு வந்துச்சு என் பையன். அது காமிக்கிறேன். அந்த 3 காடைக்கு ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயே பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய நறுக்கி வச்சுருக்கேன். தேவையானது பிரியாணிக்கு போட்டுட்டு அப்புறம் மிச்சத்தை கொஞ்சம் தயிர் பச்சடி பண்ணிக்கிறலான்னு. அப்புறம் உப்பு. இது பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதனால இன்றைக்கி தான் நான் கரம் மசாலாவே போட போகிறேன் பிரியாணிக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. அது போடுறதுனால மிளகாத்தூள் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான இந்த பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது புதினாவும் கொத்தமல்லியும் நல்ல ஒரு கைப்பிடிக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எப்போவுமே அரைச்சி தான் உபயோகப்படுத்துறது பழக்கம் பிரியாணிக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொத்தா சாதத்தோடு எடுத்து கீழே போட்டுருவோம் என் பையன். அதனால் இன்றைக்கி இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே பிரியாணிக்கு புதினா, மல்லிச்செடி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி தான் உபயோகப்படுத்துறது. கொத்தாக எடுத்து போடும்போது நிறைய சாதமும் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் சரி, நான் அந்த மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி புதினா மல்லியோட ஒரு 25 கிராம் இஞ்சி துண்டு, 25 கிராம் போல் வெள்ளைப்பூடும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் தயிர் வச்சுருக்கேன். இதாக இருக்குது பாருங்கள். ஒரு 3 காடை, அதை 2 பீஸாக வெட்டியிருக்கோம். இதுக்கு அரிசி நான் ஒரு 500 கிராம் 600 கிராம் போட போகிறேன். 600 கிராம்னா 3 ஆழாக்கு, அவ்வளோதான். 600 கிராம் 3 ஆழாக்கு தலை தட்டி போட போகிறேன். அது கொஞ்சம் 600க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தலை அளக்கும்போது அப்படியே தலை தட்டாமல் அளந்தா 600 இருக்கும். தலை தட்டி அளந்தோம்னா 600க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். புதினா, மல்லி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி. இப்போ இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, புதினா, மல்லி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு அதில் பாத்திரம் ரெடியாக வச்சிட்டேன். 600 கிராம் அரிசிக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரம்தான், கொஞ்சம் சின்னது ஒன்று வாங்கணும். இப்போ நான் இதில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரு 100 ml இருக்கும், 100 ml இருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டேன். இந்த பாத்திரத்தை வச்சா நான் ஒரு பலகை போட்டு தான் ஏறி நிற்கிறாப்புல இருக்கும். எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த பட்டை, அந்த ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் போட்டேன். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன், கவனிக்கல. அதனால கொஞ்சம் பொரிய நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரிஞ்சிருச்சு, வாசனை வருது. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் போல் எடுத்து வைக்கிறேன். நான் தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் மட்டும் எடுத்து வைக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த வாசனை பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்க விடலாம்.
வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நம்ம வந்து தக்காளி போடுவோம். ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதை ஊற்றிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி. இந்த மிக்ஸி கழுவுற ஜார் கழுவுற தண்ணியை நம்ம வந்து அளந்து அரிசிக்கு அளந்து வைப்போம்ல, அப்போ சேர்த்துக்கிறது. இப்போ இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வதங்குறதோட நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா, பிரியாணி பொடி இதெல்லாத்தையும் போட்டுடலாம். ஏன்னா மசாலா வடை போகணும் இல்லையா? இதுவும் சேர்ந்து அதோட வதங்கட்டும். தயிர் அப்புறம் சேர்த்துக்கிறோம். மசாலா பிடிக்க ஆரம்பிக்குது, அதனால அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தயிர் ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இது வதங்கினதும் கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லையா? அந்த மசாலா வதங்கினதும் கறி போட போகிறோம். கறி போடும்போது உப்பு போடுவோம் இல்லையா? அதை அப்படியே இப்போவே கொஞ்சம் போட்டுடலாம். அதை கறிக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுறோம். இந்த அரிசி வந்து நம்ம இப்போ களைஞ்சி வச்சிட போகிறோம். அதாவது களைஞ்சி கழுவி வச்சிட போகிறோம். கழுவி வச்சுட்டு 1:2 அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அரிசி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிற அரிசியும் இருக்குது, பச்சையாக இருக்கிற அரிசியும் இருக்குது. ஆக இது கொஞ்சம் குழையும், அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அரிசி குழையாது. இது வருது பாக்கெட்டுகளில், என்னன்னே தெரியல. சரி, இதை இப்போ களைஞ்சு இப்போ இதில் வந்து நம்ம அலசி வச்சிருக்கிற காடையை போட்டுடலாம். பிரியாணிக்கு பெரும்பாலும் மஞ்சள் தூளெல்லாம் போட மாட்டாங்க, சிலர் போடுறாங்க, போட மாட்டேன். நம்ம கழுவும் போது வேணால் மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துடலாம். சிக்கனோ மட்டனோ இந்த காடை இதெல்லாம் கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம். சரி, இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். உங்களுக்கு பெரிய பாத்திரங்கிறதுனால மசாலா வந்து அந்த சிக்கனில் காடையில் ஒட்டாத மாதிரி இருக்குது, அங்கங்கே மசாலா இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பிரட்டி விடணும். அதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1:2ங்கிற அளவில் நான் வந்து தண்ணி வந்து அடுப்பில் கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த காடை வந்து கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே இந்த தண்ணியை ஊற்றி அரிசியையும் போட்டுடலாம். ஏன்னா காடை ரொம்ப நேரம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியும் ஊற்றிட்டு திரும்ப அரிசி வேகிறதுக்காக நம்ம வந்து தம்மெல்லாம் போடும்போது அந்த கறி வந்து ரஃப் ஆயிரும். அதனால வந்து நம்ம வந்து சூடான கொதிக்கிற தண்ணியே நம்ம ஊற்றி உடனே அரிசியை போட்டு தேவையான உப்பு போட்டு கிளறி விட்டு மூடி வச்சு அப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட்டிங். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அங்கே. அதனால வந்து நம்ம என்ன செய்யணும், அரிசியை போட்டுடலாம். இதில் அரிசியை போட்டுட்டேன். இப்போ வந்து தண்ணியை அள்ளி ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் கரண்டியில் அள்ளி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் அப்படியே 2 துணி பிடிச்சி, ஏன்னா கிண்ணத்து நிறைய இருக்குது தண்ணி, துணி பிடிச்சா கூட நம்ம கை பட்டாலும் படும், அவ்வளோதான். இனிமேல் தண்ணியை ஃபுல்லாக அப்படியே எடுத்து நான் துணி பிடிச்சி அப்படியே மிச்ச தண்ணியை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால நேரமும் மிச்சம் ஆகும், சீக்கிரமாகவும் வேலையாயிரும்.
நான் இப்போ வந்து அரிசிக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த இவ்வளோ போடுறேன், அவ்வளோதான். ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. சரி, இப்போ மூடி வச்சு ஒரு கொதிக்க விடுவோம். கொதித்த பின்னாடி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் காத்திருந்து அப்புறமா வந்து தோசைக்கல் மேலே வச்சு தம் போடணும். 1க்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது வந்து குக்கருக்கு அதிகம். 1.5 வச்சாலே போதுமானது. அதை வந்து ஒரு விசில் போட்டு கொஞ்சம் அப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்தா நல்லாயிருக்கும் பிரியாணி. இது வந்து பாத்திரத்தில் வைக்கிறது வந்து 1க்கு 2ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து அரிசி கொஞ்சம் குழையிற அரிசி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அரிசி குழையத்தான் செய்யும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வச்சோம்னா அப்புறம் விதையாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ 1க்கு 2 அரிசி அப்படி இருந்துமே 1க்கு 2 வச்சேன். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பாக்கெட் அரிசி இல்லை, 2 விதமான அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்மதி ரைஸ்லேயே பாக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் வெள்ளையாக பச்சரிசி மாதிரி ஒன்று, கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். சரி, இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுற போகிறேன். ஆச்சு. இது அப்படியே சிம்மில் வெந்து நல்லா சாதம் வந்து மலர்ந்துருச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை அப்படின்னு கொஞ்சம் வேகணும்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் தம் போடலாம். அவ்வளோதான். பிரியாணி ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் இருக்குமான்னு தெரியல. 15 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் தம் போடலை, ஆனால் அந்த மூடியை போட்டு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லை மட்டும் அது மேலே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். தோசைக்கல்லாம் வைக்கலை. நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு சாதம். காடையும் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். நீ சாப்பிட்ற வரைக்கும், பையன் வெளியே போயிருக்கு, சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே மூடி இருந்துச்சுனாலே நல்லா புழுங்கி இதாயிரும், பொலன்னு ஆயிரும். அவ்வளோதான். நம்ம வீட்டில் இன்றைக்கி காடை பிரியாணி. சண்டேன்னா அநேகமாக எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. புதுசாக வரவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. மற்றபடி ஒரு லைக் போட்டுருங்களேன். அப்புறம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவிலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.